கதவை திறங்க அன்பு. ஐயோ, இன்னும் கதவையே திறக்க மாட்டேங்கிறாங்க. அ, ம், அ, அன்பு. இவன் ரூம் கதவு மேலேயே சாஞ்சிக்கிட்டு இன்னும் அன்பு அன்புன்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் துருவா, ஆமா. என்னடா ஓ ரூம் கதவு வாசல்லே நின்று அன்பு அன்புன்னு கூவிக்கிட்டு இருக்க? ஐயோ, ஆமா, அது அன்புமா. அன்பு தானே எல்லாமே. ம், அதாம்மா, அன்பு, பாசம், நேசம், அதானம்மா வாழ்க்கை. அதான் சொல்லி பார்த்துட்டு இருந்தம்மா. ஐயடா. ஆமாமா. அன்பாலே அழகான வீடு அப்படின்னு பாட்டு கூட இருக்குமா? ம், இன்னமும் சரியில்லையே. இவன் இப்படி எல்லாம் பண்ண மாட்டானே. என்னடா ஒரு மார்க்கமா பேசிட்டு இருக்க? நைட்டு லேட்டா தானே வந்த? அம்மாக்கு தெரியாம ஏதாவது தப்பு பண்ணிட்டியா? என்னது, தப்பு பண்ணிட்டேனாவா மா? இல்லடா, கேட்டப்ப ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருந்தேன்னு சொன்னியே, அதான் ஏதாவது பாட்டு கீட்டி? மா, அப்படிலாம் இல்லம்மா. என்னமோ தெரியல, சாரிக்குள்ள ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்குது போல. ஓகே ஓகே, சரி சரி, காஃபி குடி. காஃபி? அன்புக்கும் காஃபி வேணுமே. இன்னொரு காஃபி கேட்டா கண்டிப்பா சந்தேகம் வரும். சரி, அன்பு கூட ஷேர் பண்ணி குடிப்போம். ஆமா, குடுங்கம்மா. நான் உள்ள ரூம்ல போய் குடிச்சுக்கிறேன். ரூம்ல போய் குடிச்சுக்கிறியா? டேய், எப்போதும் காஃபிய டிவி பார்த்துட்டே பேப்பர் படிச்சுட்டே தானே குடிப்ப? ஆமாமா, எப்போதும் அப்படிதான் குடிப்பேன். இன்னைக்கு ஒரு நாள் ரூம்ல போய் குடிச்சு பாக்குறேனே. எங்கேயோ ஒண்ணு குடிச்சா சரி. அம்மா, இன்னைக்கு காலையில என்ன சமைக்க போறீங்க? ஒரே குழப்பமா இருக்குடா. உங்க அப்பா இருந்தா அத பண்ணு இத பண்ணுன்னு போட்டு டார்ச்சர் பண்ணுவாரு. இப்போ உங்க அப்பாவும் இல்லையா, அதான் ஏதாவது டிஃபரெண்டா செய்யலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆத்தி, மா, நீங்க சாதாரணமா சமைச்சாலே அது டிஃபரெண்டா தான் இருக்கும். இதுல டிஃபரெண்டா வேற சமைக்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? மா, வேண்டாமா? சரி, ரொம்ப பயப்படுற. நீயே சொல்லு, என்ன செய்யலாம்? அன்புக்கு என்ன பிடிக்கும்? பரோட்டா தான் பிடிக்கும். அம்மா கிட்ட கேட்டு பாப்போம். மா, பரோட்டா செய்றீங்களா? என்னது, புரோட்டாவா? ஏமா, செய்ய தெரியாதா? டேய், நாள சமையல்ல செஃப் தாமு சாருக்கே டியூஷன் சொல்லி கொடுத்தவடா. என்னது, தாமு சாருக்கு டியூஷன் சொல்லி கொடுத்தீங்களா? ஆமா, தாமு சாருக்கு டியூஷன் எடுத்திருக்கேன். செஃப் பட்டு சாருக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்திருக்கேன். இவ்வளவு ஏன், மாதம்பட்டி ரங்கராஜ் இருக்காருல, அவருக்கு ரெமெடியல் கிளாஸ் கூட எடுத்திருக்கேன். இவ்ளோ பேருக்கு குக்கிங் சொல்லி கொடுத்த என்ன போய் புரோட்டா செய்ய தெரியுமான்னு கேட்டுட்ட. அதெல்லாம் பக்காவா செஞ்சிருவேன். ஆனா காலையில போய் யாராவது புரோட்டா சாப்பிடுவாங்களாடா? அதனால வேண்டாம். வேற ஏதாவது சிம்பிளா இட்லி தோசை அது மாதிரி சொல்ல. இதுக்கு முதல்லயே இட்லி தோசை மாதிரி ஏதாவது சிம்பிளா சொல்லுப்பான்னு சொல்லி இருந்திருக்கலாம். இவ்ளோ டயலாக்ஸ் தேவையாமா? அப்படி வா வலிக்கு. டேய், காஃபிய புடிடா. எவ்வளவு நேரம் நீட்டிட்டு இருக்கிறது, கை வலிக்குது. பேசாம முருங்கைக்கீரை சப்பாத்தி போட்டுறவா? டேய், ஏன்டா துப்புற? ஏமா, யாராவது முருங்கைக்கீரையில போய் சப்பாத்தி போடுவாங்களாமா? டேய், டேஸ்டா இருக்கும்டா, ஹெல்த் கூட. நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன், நீ டேஸ்ட் மட்டும் பாரு. அல்லோ மாமா, வீட்டுக்கு யாராவது வந்திருக்கப்பதான் அப்படி ட்ரை பண்ணணுமா? அத சொல்லவும் முடியல. அன்புக்கு பிடிக்குமானோ தெரியல. ஐயோ, இவ வேற எந்திரிக்க மாட்டேங்கிறாளே. அன்பு, கதவை திறக்கிறா. துருவன், என்னங்க, இவ்வளவு நேரமா கதவை தட்டிட்டே இருக்கேன், நீங்க ஓப்பனே பண்ணல. ஒரு செகண்ட் பயந்துட்டேன். ஐயோ இல்லங்க, எப்ப தூங்குனேன் எப்படி தூங்குனேனே தெரியல. நல்லா தூங்கிட்டேன். எப்போதும் எனக்கு புது இடம்னா தூக்கமே வராதுங்க. ஆனா இங்க என்னமோ நான் ரொம்ப நாள் பழக்கப்பட்ட வீடு மாதிரி டக்குன்னு தூங்கிட்டேன். அப்படியா? நல்லா தூங்குனீங்களா? நான் கூட பயந்துட்டேங்க, உங்களுக்கு எங்க தூக்கமே வரலையோன்னு நினைச்சு. சரி, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டீங்களா? இப்பதாங்க பிரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். சரி, இந்தாங்க காஃபி குடிங்க. இல்லங்க, பரவாயில்ல. அட குடிங்க, எங்க அம்மா எனக்காக தான் எடுத்துட்டு வந்தாங்க. அப்படியே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வரணும்னு தான் நினைச்சேன். ஆனா அம்மா குடின்னு சொன்னாங்களா, அதான் 2 வாய் குடிச்சிட்டேங்க. உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா குடிங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நான் இன்னொரு வாட்டி அம்மா காஃபி கேட்டு வாங்கி கொடுக்குறேன். ஐயோ, இதுல என்னங்க இருக்கு? இல்லைனா எச்சி வச்சிட்டேன்ல, அதான். பரவாயில்ல, கொடுங்க. பிரம்மா ஓ பிரம்மா, இது தகுமா இது தகுமா, ஐயோ இது வரமா சாவமா. சரிங்க, நீங்க உட்காருங்க. டே ராஜேஷ், எல்லா கேஸையுமே கரெக்டா ரெஜிஸ்டர் பண்ணிட்டீல? சரிடா, நான் பெண்டிங் கேஸ் மட்டும் ஏதாவது இருக்கான்னு பார்த்து அனுப்புறேன். மணி என்ன? ஆதி சார், அண்ணே வாங்க சார். ஐயோ அண்ணே, உட்காருங்கண்ணே. சார், என்ன சார் இன்னைக்கே ஸ்டேஷனுக்கு வந்துட்டீங்க? கல்யாணம் ஆயிடுச்சு, ஒருவேளை பாப்பா கூட ஜாலியா இருப்பீங்கன்னு நினைச்சா நீங்க பாட்டுக்கு நேத்து கல்யாணம் ஆனது இன்னைக்கே வந்துட்டீங்க.
அண்ணே உங்க பாப்பாக்கு இன்னைக்கு செமஸ்டர் எக்ஸாம்னு அதான் காலேஜ்ல கொண்டு போய் விட்டுட்டு இப்ப அப்படியே ஸ்டேஷன்ல போய் ஒரு எட்டி பார்த்துட்டு வரலான்னு வந்தேன். சார் இருந்தாலும் நீங்க ஸ்டேஷனுக்கு வந்ததெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல சார். உங்க கடுமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு சார். ஏன்னு நான் ஸ்டேஷனுக்கு வர மாட்டேன்னு நினைச்சு ஏதாவது பிளான் பண்ணிட்டீங்களா என்ன? சார் நீங்க இருந்தாதான் சார் ஜாலியா இருக்கும். நீங்க இல்லைன்னா எங்களுக்கே கடுப்பா தான் இருந்துச்சு. தெரியும்னு சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். அப்புறம் என்னன்னு எதுவும் புதுசா கேஸ் ஃபைல் ஆயிருக்கா? சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார். முக்கியமான விஷயமா? என்னன்னு? இருங்க சார் ஒரு ஃபைல் எடுத்துட்டு வரேன். இங்க தானே வச்சோம். ஐயோ முன்னாடியே வச்சுக்கிட்டு தேடிட்டு இருக்கேன். சார் இந்த ஃபைல் தான் சார். இது ஒரு மிஸ்ஸிங் கேஸ் சார். எதுன்னு? அன்னைக்கு கமிஷனர் நேரா வந்து பேசினாரே அந்த கேஸா? ஆமா சார் அந்த கேஸே தான். பக்கத்திலே வச்சுட்டு இவ்வளவு நாள் நம்ம விட்டுருக்கோம் சார். பக்கத்திலே வச்சுட்டா? என்னன்னு சொல்றீங்க? ஐயோ சார் இந்த மிஸ்ஸிங் கேஸ் அக்யூஸ்ட நான் உங்க கல்யாணத்துல பார்த்தேன் சார். மிஸ்ஸிங் கேஸ் அக்யூஸ்ட் ஏன் கல்யாணத்துல பாத்தீங்களா? என்னன்னு சொல்றீங்க? ஆமா சார். ஆனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லையா பாப்பாக்கு எடுக்கிற மிஸ்ன்னு சொன்னாங்க. அந்த பொண்ணுக்கு நம்ம தேடுறோம்னு டவுட் வரக்கூடாதுன்னு தெளிவா சொல்லாம மறைமுகமா கேட்டேன் சார். அப்பதான் சொன்னிச்சு என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு தான் கல்யாணம்னு. என்னன்னு என்னென்னமோ சொல்றீங்க? ஆமா அந்த மிஸ்ஸிங் கேஸ் அக்யூஸ்டோட போட்டோ எங்க இருக்கு? போட்டோ ஃபைல்ல தான் சார் இருக்கு. ஃபைல்ல இருக்கா? காட்டுங்க. இந்தாங்க சார் பாருங்க. இதுதான் அந்த பொண்ணு. அப்புறம் இந்த பொண்ணோட டீடைல்ஸ். யார்? அன்பு? ஆமா சார் பேரு அன்புக்கொடி. அடையாளம் பிளைண்ட் சார். அண்ணா என்னன்னே சொல்லிட்டு இருக்கீங்க? மிஸ்ஸிங் கேஸ் அன்புக்கொடியா? ஐயோ அன்புக்கொடியா இருக்க வாய்ப்பே இல்லையே. அவ ரொம்ப நல்ல பொண்ணாச்சே. அண்ணா கேஸ் கொடுத்தது யாரு? ஏதோ ஒரு பெரிய கட்சிக்காரங்க தானே கொடுத்திருக்காங்க. ஆமா சார் ராஜசேகர் தான் கேஸ் கொடுத்திருக்காரு. ஆனா அவங்க எதுக்கு அன்புக்கொடியை தேடுறாங்க? அன்புக்கொடிக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இதை நம்ம கரெக்டா விசாரிக்கணும்னு. இருங்க நான் நிம்மதி கிட்ட போன் அடிச்சு முதல்ல காலேஜ்ல இருக்காளான்னு கேட்டுக்கிறேன். சரிங்க சார். நிம்மதி போன் எடு. ஹலோ மச்சான் சொல்றா. மச்சான் மச்சான் அன்புக்கொடி காலேஜ்க்கு வந்திருக்காளா? நீ எதுக்கு இப்ப மேம பத்தி விசாரிக்கிற? லூசு சொல்றேன் அவ வந்திருக்காளா இல்லையா? டேய் மேம் இன்னைக்கு லீவு. அவங்க காலேஜ்க்கு வரல. அம்மா என்னாச்சு? நீ இவ்வளவு பதட்டமா பேசுற? மேம்க்கு ஏதாவது? அன்பு லீவா? ஏய் என்னடி சொல்ற? நேத்து வந்தாளா? ஐயோ நேத்து சண்டே. சரி இப்ப வரலையா? இல்ல இல்ல அன்புக்கொடிக்குலாம் ஒன்னும் ஆகல. நீ போன வை நான் அப்புறம் கூப்பிடுறேன். டேய் ஏதாவது சொல்லுடா. டேய் டேய் போனை கட் பண்ணிட்டான். என்ன பிரச்சனை இவனுக்கு? திடீர்னு ஃபோன் பண்ணி மேம் இருக்காங்களான்னு கேட்டா லீவுனோனே போனை வச்சுட்டா. ஏதோ பதட்டமா வர பேசுறான். என்னாச்சுடி? தெரியலடி. அன்புக்கொடி மேம் வந்தாங்களான்னு கேட்டான். வரலன்னு சொன்னேன். ரொம்ப பதட்டமா பேசிட்டு போனை வச்சுட்டான். என்னன்னு தெரியல. சார் என்னாச்சு சார்? அண்ணா நீங்க நேத்து என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஏன்னு சொல்லாம விட்டீங்க? ஐயோ கமிஷனரே நேரா வந்து இது ஒரு பெரிய கேஸா சொன்னாரு. அதுவும் இல்லாம அன்புக்கொடி எனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான். ஐயோ அப்படியா சார்? தெரிஞ்சிருந்தா நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருப்பேன். நீங்க கல்யாண வேலையில ரொம்ப பிஸியா இருந்தீங்கன்னு தான் சார் உங்ககிட்ட எதுவும் சொல்லல. ஐயோ அன்புக்கொடி வீடும் தெரியாது நம்பரும் தெரியாது. இப்ப எப்படி அவளை காண்டாக்ட் பண்றது? அவ காலேஜ்க்கும் வரலையானே? சார் சார் அந்த பொண்ணோட வீடு எனக்கு தெரியும் சார். உங்க கல்யாணத்தப்ப எனக்கு டவுட் வந்துதான் அந்த பொண்ணு பின்னாடியே போனோம். ஆமா சார் அவங்க வீட்டை தேடி கண்டுபிடிச்சு அந்த பொண்ணையும் கூப்பிட்டு பேசணும். அந்த பொண்ணு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு சார். அதனாலதான் நாங்க கிளம்பி வந்துட்டோம். அண்ணே சூப்பர்ண்ணே சூப்பர் வேலை பண்ணிருக்கீங்க. அண்ணே என் கூட வாங்க. இப்பவே அன்புக்கொடி வீட்டுக்கு போகணும். அவ யார் என்னன்னு முழு டீடைல தெரிஞ்சுக்கணும்னே. வாங்கண்ணே. போலாம் சார் வாங்க. அன்புக்கொடி உண்மையாவே நீ யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இப்ப வந்துருச்சு.